பண்டையெல்லாம் பொன் கொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. என்ன வள்ளி, வேலை எதுவும் இல்லையா? ஒய்யாரமா திண்ணையில உட்காந்துட்டு இருக்க போல இருக்கே. சத்த காத்தாடலாமேன்னு இப்படி உட்காந்தேன். இதுல ஒய்யார் எங்க இருக்கு? அங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் பிள்ளை தோணுச்சு. அது சரி, நீதான் ஒய்யாரமா நடந்து வந்துட்டு இருக்க. அப்பா, ஒரு வார்த்தை சொன்னா அதை உடனே திருப்பி கொடுத்துடணுமா? தேவையில்லாத வார்த்தைனா கொடுத்துட வேண்டியது தானே. சரிம்மா, தேவையான வார்த்தையாவே பேசுற. பரிசோதனைக்கு மண் மாதிரி கொடுத்துருந்தோம்ல, நாளைக்கு தானே வந்து முடிவை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நாளைக்கு தான் போகணும். இதுக்காக உங்க மச்சான் நாளைக்கு வேளாண் அலுவலகம் போகும்போது எந்நேரம் போறாருன்னு தெரிஞ்சா எங்க மச்சானும் கூட வர்றதா சொன்னாரு. அதுக்கு என்ன, கேட்டுட்டு சொல்றேன் செல்வி. 2 பேரும் ஒன்னாவே போயிட்டு வந்துட்டோம். அதுல என்ன முடிவு வருது, என்ன உரம் எம்புட்டு பரிந்துரைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் கழனி வேலைகளை ஆரம்பிக்கணும். எனக்கு என்னவோ எங்க மண்ணுல எந்த குறைபாடும் இருக்காதுன்னு தோணுது. ஏன் பிள்ளை குறைபாடுன்னு சொல்லுற? நாம போட போற பயிருக்கு தேவையான சத்துக்கள் தேவையான அளவு இருக்கா இல்லையா, எம்புட்டு கொடுக்கணும், இதெல்லாம் தானே தெரிய வரும். அதான் செல்வி, பார்த்து பார்த்து தேவையான நேரத்துல தேவையான உரங்களை போட்டதுனால தான் எங்க மண்ணுக்கு எந்த பரிந்துரையும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதே போலதான் வள்ளி, எனக்கும் மண் வளம் பத்தின பல குழப்பங்க இருந்துச்சு. அப்படின்னா இப்ப தெளிவு கிடைச்சிருச்சா? ஆமா, சிறுதானிய பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப சௌத்ரி அவங்க சொல்ற விவரங்களை கேளு, உனக்கும் தெளிவு கிடைக்கும். ஒரு 3 குணாதிசயங்களால் நம்ம மண் வளத்தை நம்ம சொல்கிறோம். அதாவது இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், உயிர்ம பண்புகள். ஸோ இது 3 அதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா விவசாய சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கிறதோ இல்லை மண் வளம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆனால் இந்த 3 குணாதிசயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ மண் வளம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த பயிர் ஒரு சாகுபடி பண்ணுறோமோ சராசரியாக ஒரு 120 நாள்னு வச்சுக்கோங்க. அதில் முளைப்பு பருவம், வளர்ச்சி பருவம், பூ பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம், ஸோ இது மாதிரியான பருவங்கள் இருக்குது. அந்தந்த பருவங்களுக்குன்னு நாட்கள் இருக்குது. அந்தந்த நாட்களுக்குள்ளே அந்த பருவம் கரெக்டான க்ரோத்துக்கு வந்துடணும். ஸோ அந்த பயிர் கரெக்டான அந்த பருவத்துக்குள்ளே பூ பூக்கும் பருவம்னா அந்த பருவத்தில் பூ பூத்து வந்துடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால சூழ்நிலை இருக்கும்போது மண் தேவையான ஊட்டச்சத்துக்களும் சீரான சத்துக்களும் கொடுத்து வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த மண் வளமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ மண் வளமாக இல்லை அப்படி என்ன ஆகும் அப்படின்னா பல விதமான குறைபாடுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு சாகுபடியிலே தெரியும். இப்போ நமக்கு அந்த 3 குணாதிசயங்களில் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் நாம் என்னென்னலாம் செய்கிறதுனால மண் வளம் பாதிக்கப்படுது, அதை எப்படி மேம்படுத்துறங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புகள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மண்ணை நாம் பார்க்குறதுல நம்ம என்ன உணர்றோங்கிறது தான். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம மண் என்னன்னு சொல்லுவோம், செம்மண்ணாக இருக்குது, இல்லை களிமண்ணாக இருக்குது, இல்லை கரிசல் மண்ணாக இருக்குது, வண்டல் மண்ணாக இருக்குது. இது மாதிரிலாம் நம்ம மண்ணை வேறுபடுத்துவோம். இதில் நம்ம சிறுதானிய சாகுபடிக்கு பெரும்பாறையாக பார்த்திங்கன்னா செம்மண் தான் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதிகப்படியான தண்ணீர் நமக்கு சிறுதானிய சாகுபடிகளுக்கு தேவையில்லை. களிமண் பூமி அங்கே இடத்துல நம்ம சிறுதானிய சாகுபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதிகப்படியான நீர்த்தேக்கம் இருந்தது அப்படின்னா வேரல்கள் இது மாதிரியான நோய்களுக்கு உட்பட்டு இல்லை அதிகப்படியான தண்ணி இருந்தாலும் ஹை மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ்ஸில் பயிர் சரியாக வளராமல் அது பாதிப்புக்குள்ளாகும். ஸோ சிறுதானிய சாகுபடிக்குன்னு பார்த்திங்கன்னா செம்மண் இல்லை செம்மண் சார்ந்த பூமிகள் மணற்பாங்கான மண்ணாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாகுபடிக்கு செட் ஆகும். அடுத்த பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள். ஸோ இப்போ இந்த வேதியியல் பண்புகள்னு பார்த்தோம்னா செடிகளுக்கான ஊட்டச்சத்துக்களை சரி விகிதத்தில் கொடுக்கறதா இருக்கணும்.
பொதுவாக வந்து எந்த ஒரு பயிர் சாகுபடி பண்ணாலும் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 16 வகையான சத்துக்கள் தேவைப்படுது. இதில் இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா 3 சத்துக்கள் வந்து கிடைச்சிரும். மீதி 13 சத்துக்களுமே வந்து செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரம் அளிக்கிறது மூலியமாகவோ எரு கொடுக்கறது மூலியமாகவோ தான் வந்து வேர் எடுத்து செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த இயற்கையாக கிடைக்கிற அந்த 3 சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். மற்ற 13 சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியானது நம்ம வந்து உர வடிவத்தில் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து என்னென்ன அப்படின்னா தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து, இது 3 வந்து பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். நம்ம எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் அதிகப்படியான உர நிர்வாகம் இந்த 3 உரங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய உரப்பைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் இருக்கும். உதாரணத்துக்கு யூரியாங்கிற ஒரு உரம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 4600ன்னு சொல்லிட்டு கிரேட் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ 46னா 46% வந்து யூரியாங்கிற மூலிமா தலைசத்து வந்து நம்ம கொடுக்குறதா அர்த்தம். இப்போ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா 0, 16, 0ன்னு இருக்கும். அப்போனா தலைசத்து 0, 16 வந்து மணிசத்து, 0ங்கிறது சாம்பல் சத்து. இப்போ பொட்டாஸ் அப்படின்னா 0, 0, 60. தலைசத்து 0, மணிசத்துங்கிறது 0, சாம்பல் சத்துங்கிறது 60% வந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். இந்த 3 சத்துக்கள் தான் வந்து எல்லா விவசாய பயிர்களுக்குமே அதிகப்படியான தேவை. ஸோ இதை வந்து பேரூட்ட சத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக 2ஆம் நிலை பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லி ஒரு 3 சத்துக்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். அந்த பேரூட்ட சத்துக்களை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதனால் வந்து இது 2ஆம் நிலை சத்துக்களுக்கு அந்த கிளாஸிஃபிகேஷன் கீழே வந்து வருது. எண்ணெய் வித்து பயிர்கள் எந்த பயிர் நம்ம சாகுபடி பண்ணாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் நம்ம வந்து ஜிப்சம்ங்கிற உரம் வடிவத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் ஜிங்க், அயன், மேங்கனீஸ், காப்பர், போரான், மாலிப்டினம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு பயிர் சாகுபடி பண்ணாலும் அதோட தரத்தை நிர்ணயிக்கிறது. தென் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி, ஸோ ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், பிளான்ட்டோட ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே சரிவிகத்தில் செடிகளுக்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பயிர் சாகுபடியிலையும் வந்து மகசூல் வந்து நல்லா இருக்கும். எல்லா ஆராய்ச்சி நிலையங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்களுக்கு, இந்த ரகங்களுக்கு, இந்த பருவத்துக்கு இவ்வளோ தான் வந்து இந்த ஊட்டச்சத்து இந்த உரம் மூலியமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு இருக்குது. ஒரு சத்து நம்ம வந்து அதிகமாக கொடுத்துருவோம். இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் உரத்தை வந்து நம்ம கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சத்து அதிகமாக போயிடும். ஆனால் அந்த சத்து மண்ணில் அதிகமாக இருந்தது அப்படின்னா மற்ற சத்துக்களை வந்து எடுத்துக்கூடாத மாதிரி பண்ணும். உதாரணத்துக்கு மணிசத்தும் சுண்ணாம்பு சத்து, கால்சியம், இந்த 2 சத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மற்ற ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே வந்து செடிகளுக்கு எடுத்து விடாத மாதிரி சூழ்நிலையை வந்து உருவாக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஸோ அதுக்கு இந்த பருவத்துக்கு இந்த உரம் வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிற புரிதல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதலோடு நமக்கு வந்து உர பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து மண் வளத்தை வந்து பேணி காக்க முடியும். சரி, இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மண்ணில் என்ன சத்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா மண் பரிசோதனை. இப்போ மண் பரிசோதனைக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா உங்கள் வட்டார அளவில் இருக்கிற வேளாண்மை துறையை நீங்கள் அணுகணும். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் மூலிமா இப்போ என்ன பயிர் சாகுபடி பண்ணுறீங்களோ அந்த பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி மண் மாதிரி எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நெல், நிலக்கடலை இது மாதிரியான பயிர் சாகுபடி பண்ணுறீங்கன்னா அதோட வேர் பரவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு மண் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா 15லேருந்து 20 சென்டிமீட்டர் ஆழத்தில் வி ஷேப் கட் பண்ணி எடுக்கணும். இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகக்கூடிய காய்கறி பயிர்கள் இது மாதிரி தோட்டப்பயிர்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 அடி ஆழம் வரைக்கும் நீங்கள் வந்து சாம்பிள் வந்து வி ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் வந்து சாம்பிள் வந்து எடுக்கணும். இதே வந்து பல பயிர்களாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 அடி, 2 அடி, 3 அடி இது மாதிரி 3 சாம்பிள் தனித்தனியாக நீங்கள் எடுக்கணும். ஸோ இது மாதிரி வயலுக்கு 7 இல்லை 8 இடத்துல வந்து ரேண்டமாக நீங்கள் எடுத்து அந்த சாம்பிள் வந்து நிழலில் காய வச்சு உலர்த்தி தூசு, கல் இதெல்லாம் வந்து அகற்றி 1/2 கிலோவாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிழலில் பரப்பி வச்சு ப்ளஸ் உரிமை போட்டு 4 பாகமாக தெரியும். அதில் எதிர்முனையாக இருக்க 2 பாகத்தை வந்து கழித்து மீதி 2 பாகத்தை சேர்த்து மறுபடியும் வந்து 1/2 கிலோ வர வரைக்கும் குறுக்க வந்து ப்ளஸ் குறி போட்டு எதிர்பாகத்தை கழித்து எப்போ 1/2 கிலோ வருதோ அந்த சாம்பிள் வந்து நீங்கள் லேபுக்கு கொண்டு போகணும். இப்படி எடுத்து வர சாம்பிள் வந்து மண் பரிசோதனைக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன தகவலாம் தேவைப்படும்னா விவசாயியோட பெயர், எப்போ சாம்பிள் கலெக்ட் பண்ணிங்க, சர்வே நம்பர், தென் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பயிர் போட்டிருந்தீங்க, அப்போ என்னென்ன உரம்லாம் பயன்படுத்தினீங்க, அடுத்ததாக என்ன பயிர் போட போகிறீங்க. ஸோ இந்த தகவல்லாம் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ இதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 நாளில் வந்து உங்களுக்கு லேப்லேருந்து ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 விதமான பேராமீட்டர்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சாயில் டெக்ஸ்சர், மண் எது மாதிரி நயத்தோடு இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா
ஈசி மின் கடத்தும் திறன், அதாவது உப்போட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கார்பன், அங்க கரிமம், ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பேராமீட்டர்ஸ், நியூட்ரியன்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், ஜிங்க், அயன், மேங்கனீஸ், காப்பர், போரான். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா வந்து எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட உரத்தை மட்டும் அந்த பயிர்களுக்கு எவ்வளோ தேவையோங்கிறத நம்ம வந்து அது கொடுத்து மண் வளத்துக்கு பேணி காக்கிற மாதிரி அதிகப்படியான உரத்தை வந்து பயன்படுத்துறதை வந்து நம்ம தவிர்த்து இது பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை பண்புகள். இந்த உயிர்மை பண்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்குலத்துக்கு மண் உருவாகணும் அப்படின்னாவே தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 400லேருந்து 1000 வருஷம் வந்து ஆகணும். ஸோ இந்த 1000 வருஷத்தில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறைய நுண்ணுயிர்கள் இல்லை மற்ற உயிர்கள்லாம் சேர்ந்து அதோட செயல்பாடுகள்னாலேயோ அதோட நொதி இது மாதிரியான செயல்பாடுகள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன மண் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம சீராக கொண்டு போகணும் அப்படின்னா அதே நுண்ணுயிர்கள் உயிர்கள் மண்ணில் தங்குற மாதிரியோ இருக்கிற மாதிரியோ வாழ்கிற மாதிரியான சூழ்நிலையிலே நம்ம வச்சுருக்கணும். எதுக்காக வந்து இந்த நுண்ணுயிர்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லா ஊட்டச்சத்துக்களுமே செடிகளுக்கு தானாக போய் சேர்ந்துருமானா கிடையாது. நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது. வேரில் வந்து முடிச்சுகள் இருக்கும். ஸோ அந்த வேர் முடிச்சுகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தலைசத்தை நிறுத்தி வைக்கிற ரைசோபியம் அப்படிங்கிற நுண்ணுயிர் இருக்குது. ஸோ இந்த நுண்ணுயிர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செடியில் வேரில் தங்கிக்கிட்டு வளிமண்டலத்தில் இருக்கிற தலைசத்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது இந்த பயிருக்கும் கொடுத்தது இல்லாமல் அடுத்ததாக நம்ம என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோமோ அந்த பயிர்களுக்கும் இந்த தலைசத்தை வந்து நிறுத்தி வச்சுட்டு வந்து போகும். ஸோ இது மாதிரி வந்து பல நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஊட்டச்சத்து வந்து கொடுக்குற மாதிரியான நுண்ணுயிர்கள், எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டுற மாதிரியான நுண்ணுயிர்கள், பூச்சி தாக்கம் இல்லை நோய் தாக்கத்தை வந்து தவிர்க்கிறது இல்லை அதை கட்டுப்படுத்துறதான நுண்ணுயிர்கள், இது எல்லாமே வந்து மண்ணில் இருக்குது. ஸோ இந்த எல்லா நுண்ணுயிர்களும் மண்ணில் இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து வளமாக வந்து இருக்கும். ஏன் நம்ம இந்த மண் வளத்தை பேணி காக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா ஃபெர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து எந்த ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு பெருவாரியாக தேவைப்படுற அந்த தலைசத்து மணிசத்து சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா 4-2-1 இந்த பங்கு அளவுக்கு தான் வந்து தேவைப்படும். ஆனால் மக்கள் வந்து 2024 இந்த ஆடிப்பட்டம் அந்த சாகுபடி முறையில் மட்டும் பயன்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா 9.8 3.7-1 இந்த பங்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தலைசத்து வந்து 2 பங்குக்கு மேலே கொடுக்குறாங்க. மணிசத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 2 பங்குக்கு கிட்ட வந்துட்டாங்க. சாம்பல் சத்து சரியாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த தலைசத்தும் மணிசத்தும் அதிகமாக கொடுக்கறதுனால என்ன பாதிப்பு அப்படின்னா தலைசத்து எப்பப்பெல்லாம் அதிகமாக போகுதோ அப்போ எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் அந்த பயிரில் இனிப்பு சுவை அதிகமாக கொடுத்துரும். பீகச்சை குறைச்சி விட்டுரும். பீகச்சை குறைச்சிருச்சு அப்படின்னாவே உடனே வந்து அந்த இனிப்பு சுவைக்கு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும். தென் வந்து அசிடிட்டி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா டிசீசஸ் வர்றதுக்கான அதிகப்படியான சான்சஸ், பிளான்ட் வந்து ரொம்ப சசப்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோய் தாக்குறதுக்கு ஏதுவாக வந்து மாறிடும். ஸோ வந்து நம்ம அதிகப்படியான உரம் பயன்பாடே வந்து அதிக செலவினங்களுக்கு வழிவகுக்கிறோம். ஸோ இதெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து சைடில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2015 அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தலைசத்து அதிகமாக பயன்படுத்துகிற அந்த உரமான யூரியா வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ பேகை நீம் கோட்டட் யூரியா, ஏன்னா ஒரு யூரியாங்கிற அந்த உரத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7-10 நாள்லேயே வந்து பயிர் பச்சை திரும்பிடும். ஸோ ஒரு 120 நாள் சாகுபடி பண்ணுற பயிர் வெறும் 3 இல்லை 4 தடவை தான் வந்து ஒரு விவசாயி வந்து மேல் உரமாக வந்து வயலில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த உரம் வயலை விட்ட உடனே வந்து கரைஞ்சி பயிருக்கு போகுமானா போகாது. சில இது ஆவியாகவும் வேஸ்ட்டாகவும், சில இது வந்து தண்ணிலேயே அடிச்சுட்டு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த உரத்தோட பயன்பாடு திறன் அதிகரிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நீம் கோட்டட் யூரியான்னு சொல்லிட்டு 2015 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போயும் வந்து அந்த உரத்தோட பயன்பாடை வந்து குறைக்க முடியல. ஸோ அந்த சூழ்நிலைக்காக என்ன பண்ணாங்கன்னா யூரியா பேக்ஸில் 10% வந்து குறைச்சாங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ மூட்டையை 45 கிலோ மூட்டைகளாக மாற்றினாங்க. இது 2018 நடைமுறையில் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு யூரியாவோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 கிலோ மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு 2690 வரும். ஆனால் நம்ம மானியத்தில் 266 50 காசுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஒரிஜினல் ரேட்டை விட நம்ம இவ்வளோ மானியத்தில் வாங்குகிறோம்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயிர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது தெரிஞ்சு நம்ம கொடுக்குற வரைக்கும் வந்து சீராக வந்து இருக்கும். இப்போ பயிர் மகசூலும் வந்து பாதிக்காமல் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும். எந்த ஒரு பயிர் பூச்சி தாக்குதலுக்கும் நோய் தாக்குதலுக்கும் முதல் காரணமாக இருக்கிறது
தலைசத்து தான். ஸோ இந்த தலைசத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் வந்து என்ன தேவை, எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து பயிர் சாகுபடியில் அதிகப்படியான செலவினங்களை வந்து குறைச்சி நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த உயிர்மை பண்புகளை உயர்த்தணும் அப்படின்னா பொதுவாக வந்து மண்ணில் வந்து அங்கக கரிமம் வந்து 0.5லேருந்து 0.75 வரையும் இருக்கணும். ஆனால் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மண்ணிலுமே வந்து 0.4 தாண்டினதில்லை. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உரம் நிர்வாகம் மட்டும்தான். ஸோ இப்போ இதை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரு கொடுக்கறது, மண்புழு உரம், இல்லை வந்து வயலில் இருக்க இலைத்தலை வேஸ்ட்டில் வச்சு கம்போஸ்ட் செஞ்சு அதை உரமிடுறது. ஸோ இது மூலிமா வந்து அங்க கரிமத்தை உயர்த்த முடியும். ஸோ இது மூலிமாவும் வயலில் வந்து நுண்ணுயிர்கள் இல்லை அந்த மைக்ரோபியல் லோடு வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். இது இல்லாமல் பயிர் சாகுபடிக்கு நம்மளால் தயாரித்து கொடுக்கக்கூடிய சில வந்து இன்புட்ஸ் வந்து இருக்குது. ஜீவாமிர்தம், தென் வந்து கனஜீவாமிர்தம். ஸோ இப்போ ஜீவாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா பாசனம் செய்யும்போது வந்து செஞ்சதை வந்து விட்டோம் அப்படின்னா பயிர்களுக்கு வந்து அனைத்து விதமான சத்துக்களும் வந்து கொடுக்கும். கனஜீவாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் இல்லை பல பயிர்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதுவாக வந்து இருக்கும். பீஜாமிர்தம் இது வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு பல முறைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரம் பயிரிடுதல். ஸோ எந்த ஒரு பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறதுனா இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுந்தாள் உரம்னு சொல்லக்கூடிய தக்கப்பூண்டு, சனப்பை, கொளிஞ்சி இந்த பயிர்களை சாகுபடி செஞ்சு தென் வந்து கரெக்டாக பூ விடுற நேரத்துக்கு நம்ம வந்து மடக்கி ஓட்டி விழுது, அதுக்கப்புறம் அதை மக்களுக்கு ஒரு 15 நாள் அலோவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து 2ஆம் உழவு பண்ணி நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணுறது மூலயமாவும் விவசாயம் பண்ணுற பூமியில் உயிர்ம பண்புகளை வந்து நம்ம வந்து உயர்த்த முடியும். இப்போ நம்மளுக்கு இந்த பயிரெலாம் நம்மளால் சாகுபடி பண்ண முடியாது, ஆனால் எனக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலி ஓரமாக இருக்கிற எருக்கு, நுணா, வேம்பு, புங்கம், பூவரசு, ஆடதோடா இது மாதிரியான இலை தலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி அதை வந்து வயலில் போட்டு மடக்கி ஓட்டினாலும் நமக்கு இந்த உயிர்ம பண்புகளை வந்து உயர்த்த முடியும். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலா விவசாயம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே சாகுபடி செய்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கானா கிடையாது. ஸோ மண் இல்லாமல் எந்த ஒரு விவசாயம் பண்ண முடியாது. அதை பேணி காக்கணும் அப்படின்னா இந்த வழித்திட்டங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து மண் வளத்தோட விவசாயம் பண்ண முடியும். அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த மண் வந்து விவசாயம் பண்ணுற அளவுக்கு வளமாகவும் இருக்கும். என்ன வள்ளி, சிறுதானிய பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவங்க எம்புட்டு அருமையா பொறுமையா தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமாம், மண்வளம் சீராக இருக்க என்னென்ன சத்துக்கள் மண்ணில் இருக்கணும் அப்படின்னும் பயிரோட எந்தெந்த பருவத்தில் எம்புட்டு உரம் போடணும் அப்படிங்கிற தெளிவு பயிர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமா, மண் பரிசோதனை செய்யறதோட அவசியத்தையும் புரிய வச்சுட்டாங்களே. ஆமாம் ஆமாம், மண்வளம் பற்றின பல்வேறு குழப்பங்களுக்கும் எனக்கு இப்போ விட கிடைச்சிருச்சுல்ல. நல்லது வள்ளி. சரி சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. வீட்டில் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் வாரேன் புள்ள. நாளைக்கு உங்கள் மச்சான் வேளாண் அலுவலகம் என் நேரம் போறாருன்னு மறக்காம சொல்லிவிடு. ஆகட்டும் செல்வி, அவசியம் சொல்கிறேன். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். துரித மண்புழு உர உற்பத்தி தொழில்நுட்பங்கள். இன்றைய நவீன பயிர் சாகுபடியில் உற்பத்தியாகும் அதிகப்படியான பயிர் கழிவுகளை அகற்றுதல் என்பது சமீப காலங்களில் வளர்ந்து வரும் பிரச்சனையாகும். இந்த பயனுள்ள கழிவுகளை மறுசுழற்சி முறையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரமாக மாற்றுவதன் மூலம்
ரசாயன உரங்களின் பயன்பாட்டை கணிசமாக குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்கலாம். பயிர் கழிவுகளை சேகரித்தல், கழிவுகளை சிதைத்து பயனுள்ள இடுபொருளாக மாற்றுவதற்கு எடுக்கப்படும் அதிகப்படியான காலம் மற்றும் உற்பத்தியாகும் தரம் குறைந்த இடுபொருள் ஆகியவை பண்ணை கழிவுகளை அகற்றுவதில் முக்கிய தடைகளாக உள்ளன. விரைவான மக்குதல் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம், நுண்ணுயிரிகளின் திறன் மேம்படுவதன் மூலம் தரமான செறிவூட்டப்பட்ட மக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறது. தற்போதைய சூழலில் விவசாயிகள் பாரம்பரிய முறையில் மக்கக்கூடிய கழிவுகளை பகுதியளவு காற்றோட்ட முறையில் பகுதியளவு மக்கச் செய்து மண்புழுவிற்கு உணவாக பயன்படுத்துகின்றனர். இந்த முறையில் மக்க செய்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 4 முதல் 6 மாதங்கள் வரை ஆகும். அதாவது கழிவுகளின் தன்மையை பொறுத்து மக்கக்கூடிய காலம் மாறுபடும். மேலும் இந்த பகுதி அளவு மக்கிய கழிவுகளை மண்புழு உரமாக மாற்றுவதற்கு 2 மாதங்கள் வரை எடுத்துக்கொள்ளும். ஆகவே பண்ணை கழிவுகளை மண்புழு உரமாக மாற்றுவதற்கு குறைந்தது 6 முதல் 8 மாதங்கள் ஆகும். இந்த பாரம்பரிய முறையில் மண்புழு உர உற்பத்தி திறன் 40% மட்டுமே இருக்கும். அதாவது 1 டன் பண்ணை கழிவுகளை பயன்படுத்தி 400 கிலோ மண்புழு உரத்தை மட்டுமே பெற இயலும். ஒரு ஆண்டிற்கு 3 முறை மட்டுமே மண்புழு உரம் தயாரிக்க முடியும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் மத்திய பண்ணை பிரிவில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தானியங்கி முறையில் துரிதமாக மண்புழு உரம் உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பங்கள் கண்டறிய திட்டமிடப்பட்டது. விரைவாக மக்கச் செய்யும் தொழில்நுட்பங்களான இயந்திர முறையில் தூளாக்குதல், காற்றோட்டமாக மக்க செய்தல், வெப்பம் மற்றும் ஈரப்பதம் பராமரிப்பு மற்றும் தேவையான நுண்ணுயிர் உதவியால் அதிகமாக மக்கச் செய்தல் என்பது தற்போது நடைமுறையில் உள்ள தொழில்நுட்பங்களாகும். துரித மண்புழு உர உற்பத்தியை தூண்டுவதற்கான தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். ஃபோர்க்கிங் வாளி இணைக்கப்பட்ட டிராக்டருடன் இயங்கும் முன்முனை ஏற்றியை கொண்டு பண்ணையில் கிடைக்கும் கழிவுகளான களைகள், வைக்கோல், தென்னை ஓலைகள், மக்காச்சோள தட்டைகள், கரும்பு சோகைகள் மற்றும் பருத்தி குச்சிகளை சேகரித்து ட்ரெய்லர் பொருத்திய டிராக்டர் உதவியுடன் ஒரு நாளைக்கு 20 டன் பயிர் கழிவுகளை சேகரிக்க முடியும். இதன் மூலம் வேலையாட்களின் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும். டிராக்டர் மூலம் இணைக்கப்பட்ட தூளாக்கும் இயந்திரத்தை கொண்டு பயிர் கழிவுகளை சிறு சிறு துகள்களாக மாற்ற வேண்டும். பண்ணை கழிவுகளை 40 மில்லிமீட்டர் அளவுக்கு தூளாக்கும் போது கழிவுகளின் மேற்பரப்பு பகுதி அதிகரிக்கிறது. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது 1 மணி நேரத்திற்கு 2 டன் கழிவுகளை கையாள முடியும். தூளாக்கப்பட்ட பயிர் கழிவுகளை டிராக்டருடன் இயங்கும் முன்முனை ஏற்றியை கொண்டு சிறு சிறு குவியல்களாக மாற்ற வேண்டும். இந்த குவியலின் உயரம் 6 அடியாகவும் அகலம் 3 அடியாகவும் நீளம் இடத்திற்கு ஏற்றவாறும் அமைத்துக் கொள்ளலாம். தூளாக்கப்பட்ட பயிர் கழிவு குவியலுடன் போதுமான அளவு நீர் தெளித்து 60% குறையாமல் ஈரமாக வைக்க வேண்டும். ஈரமாக்கப்பட்ட குவியலுடன் 1 டன் கழிவுக்கு 100 கிலோ பசுஞ்சாண கரைசலை சேர்க்க வேண்டும். மேலும் 2 கிலோ நுண்ணுயிரி கூட்டு கலவையை தண்ணீருடன் கலந்து சேர்க்க வேண்டும். குவியலின் ஈரப்பதம் 60% குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். டிராக்டருடன் இணைக்கப்பட்ட உர டர்னரை பயன்படுத்தி குவியலை 10 நாட்கள் இடைவெளியில் 4 முறை கலைத்துவிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் கலைத்து விடும்போது 1 டன்னுக்கு 100 கிலோ சாண கரைசலை சேர்க்க வேண்டும். உர டர்னர் இயந்திரத்தில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் சாண கரைசல் தெளித்தலையும் கலைத்து விடுதலையும் செய்ய முடியும். சீரான இடைவெளியில் குவியலை கலைத்து விடும்போது குவியலில் அதிக வெப்பநிலை உருவாகுவது தவிர்க்கப்பட்டு நுண்ணுயிர்களின் இழப்பு இல்லாமல் பயிர் கழிவுகளை சிதைக்கும் வேகத்தையும் அதிகரிக்கலாம். பயிர் கழிவுகள் குவியலை சரியாக பராமரிக்கும் பட்சத்தில் 60 நாட்களில் கழிவுகள் முழுமையாக மக்கி மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தயாராகிவிடும். மண்புழு வளர்க்க தேவைக்கு ஏற்ப தொட்டி அல்லது குழியின் நீள அகல உயரத்தை அமைத்துக் கொள்ளலாம். இதன் மேல் மக்க வைத்து தயார் செய்யப்பட்ட தொழு உரம் அல்லது பண்ணை கழிவுகளை இட்டு அதன் மேல் 1 சதுர மீட்டருக்கு 2 கிலோ என்ற அளவில் மண் புழுக்களை விட வேண்டும். இதனை 30% சாண கழிவுகளுடன் கலந்து இடுதல் மிகவும் நல்லது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீர் தெளித்து கலவையின் ஈரப்பதம் 60% இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். புழுவை விட்ட 7 முதல் 10 நாட்களில் உரப்படுக்கையின் மேல் பகுதியில் மண்புழு உரம் அறுவடைக்கு தயாராகிவிடும். அதன்பின் 2 நாட்களுக்கு தண்ணீர் தெளிக்காமல் விட்டுவிட வேண்டும். இதனால் மண்புழு மேல் பகுதியில் உள்ள உரத்தில் தங்காமல் மக்கிய அல்லது மக்காத பண்ணை கழிவினுள் சென்றுவிடும். இப்போது மேலடுக்கில் உற்பத்தியான மண்புழு உரத்தை முழுமையாக அகற்ற வேண்டும். மண்புழு உரத்தை எடுத்தவுடன் எஞ்சியுள்ள மக்கிய பண்ணை கழிவின் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். இவ்வாறு உற்பத்தியாகும் மண்புழு உரத்தை இறுதி அடுக்கு வரை சேகரிக்க வேண்டும். மண்புழுக்கள் சுமார் 30 நாட்களில் தொழு உரத்தை முற்றிலும் தின்று மண்புழு உரமாக மாற்றிவிடும்.
மண்புழுவின் உரத்தை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை தொட்டியிலிருந்து அகற்ற வேண்டும். இதனால் புழுவின் செயல்திறன் அதிகமாக இருக்கும். இவ்வாறு தொடர்ந்து வாரம் ஒரு முறை எடுத்துக்கொண்டே வந்தால் இறுதியில் மண்புழு தொட்டியில் இருக்கும் 2 அங்குல கழிவில் புழுக்கள் தங்கிவிடும். இந்த புழுக்களை அகற்றிவிட்டு பண்ணை கழிவுகளை சாணத்துடன் மக்க வைக்க தொழு உரத்தை தொட்டியில் நிரப்பி பிறகு மண்புழுக்களை விட வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தில் மண்புழு உரம் தயாரிக்க சிவப்பு மண்புழுவை பயன்படுத்தலாம். எனவே துரித மண்புழு உர உற்பத்தி தொழில்நுட்பம் மூலம் இயந்திரங்களை பயன்படுத்தி குறுகிய காலத்தில், அதாவது 90 நாட்களில் மக்க செய்தலையும் மண்புழு உர உற்பத்தியையும் இணைத்து ஓராண்டில் கிடைக்கக்கூடிய அதிகப்படியான பயிர் கழிவுகள் கையாளப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவில் துரித மண்புழு உர உற்பத்தி தொழில்நுட்பம் மூலம் 10க்கு 3க்கு 2 அடி நீளம், அகலம், ஆழம் உள்ள உரப்படுக்கையை பயன்படுத்தி ஓராண்டில் 5100 கிலோ ஊட்டமேற்றிய மண்புழு உரம் தயாரிக்கப்பட்டது. எனவே விவசாயிகள் துரித மண்புழு உர உற்பத்தி தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி பயனடையலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.